ஊருக்கு நல்லது சொல்வேன், எனக்கு உண்மை தெரிந்தது சொல்வேன், சீருக்கெல்லாம் முதலாகும் ஒரு தெய்வம் துணை செய்ய வேண்டும். மார்த்தாண்டம் மொழிப்போர் தியாகி மார்சல் நேசமணி அவர்களுடைய நினைவு கிறித்தவ கல்லூரியின் மாணவர் பேரவை ஆண்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கிற ஆன்றோர்களே, சான்றோர்களே, கல்வி நிர்வாகத்தை சார்ந்த பெரியோர்களே, ஒரு பயங்கரமான வெக்கை நேரம் இல்லையா? நான் ராஜபாளையத்துலேருந்து வர்றேன். எப்பயுமே நாகர்கோவில் இந்த பக்கம் நிகழ்ச்சிகளுக்கு வரும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா இந்த பக்கம் அந்த காவல் கிணறு அப்படிங்கிற ஊரை தாண்டின உடனே ஒரு நல்ல ஒரு மலை காற்று வரும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த ஏரியா அவ்வளோ ஜிலு ஜிலுன்னு இருக்கும். ஆனால் இன்னைக்கு இந்த இயற்கையும் நாம் ரொம்ப கெடுத்துட்டோம் அப்படிங்கிறத இன்னைக்கு சூழல் உணர்த்துகிறது. அடுத்த தலைமுறையாக இருக்கக்கூடிய நீங்கள் தான் நல்ல மழை வருகிற மரங்கள் நட்டு இந்த மண்ணின் அழகை, இயற்கையை மீண்டும் செழிக்க வைக்க வேண்டும் என்று உங்களை நான் ரொம்ப தாழ்மையோடு பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நிச்சயமாக அதை என்னுடைய தம்பிகள் செய்வார்கள். அதுவும் அந்த ஓங்கி ஓங்கி குரல் கொடுத்துக்கிட்டு இருக்க தம்பிகள் நிச்சயமாக செய்வாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் வினோத்குமார் சார்கிட்ட கேட்டேன், என்ன சார் கேர்ள்ஸ் தான் ரொம்ப அதிகமாக இருக்கிறாங்க, பாய்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிறாங்க அப்படின்னு. அவங்க 80s 82லாம் இங்கே படிக்கும்போது கேர்ள்ஸ் ரொம்ப கம்மியாக இருப்பாங்களாம், 1-2 பேர் தான் இருப்பாங்களாம். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 30-40 வருடத்திற்குள் எவ்வளோ பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. 4/3 பங்கு பெண் பிள்ளைகள் இருக்கிறார்கள், 1 பங்கு பாவமாக எங்கள் வீட்டு பசங்க உட்காந்துருக்குறாங்க. எல்லா இடத்துல இன்றைக்கி பெண்கள் அடித்து பிடிச்சி மேலே வந்துட்டுருக்குறாங்க. நீங்கள் தான் இப்போ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆண்குலத்தின் பெயரை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உங்களுக்கெல்லாம் இருக்கிறது. அது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். என்ன அப்படின்னா, ஒரு அரை நூற்றாண்டு காலத்துக்கு மேலாக 60 ஆண்டுகளாக இந்த மார்த்தாண்டம் பகுதியில் ஒரு கல்வி சேவையை நடத்தி வருகிற இந்த கல்லூரிக்கு ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல்களை நீங்கள் பாராட்டுகளாக வழங்க வேண்டும். அது எனக்கு ரொம்ப ஆச்சரியம். என்னென்னா, ஒரு மாணவர் பேரவை ஆண்டு விழாவுக்கு நீங்கள் எல்லாருமே யூனிஃபார்ம் போட்டு வந்திருக்கீங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. உங்கள் மைண்ட் வாய்ஸ் தெரியுது. நாங்களாக போட்டு வர்றோன்னு கெஞ்சினோம், நாங்கள் கட்டாயப்படுத்தி போட்டு வர செய்யப்பட்டோம் அப்படின்னு. ஆனால் நீங்கள் என்ன கலர் ட்ரெஸ் போடுங்க, எவ்வளவு விலை உயர்ந்த ஆடைகள் அணிஞ்சுவாங்க, எவ்வளோ மாடர்னாக வாங்க, ஆனால் அந்த யூனிஃபார்மில் நீங்கள் எல்லோரும் ஒரே மாதிரியாக இருக்கிற அழகு உலகத்தில் எவ்வளவு விலை கூடின ட்ரெஸ்ஸுலையும் கிடையவே கிடையாது. இதுக்கெல்லாம் கைதட்ட மாட்டிங்களே? இந்த ட்ரெஸ் எப்போ தெரியுமா உங்களுக்கு சந்தோஷத்தை தரும்? காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் ஒரு வேலைக்கு போய் மாதம் மாதம் நம்ம சம்பாதிச்சே தீர வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருப்பீங்க இல்லையா? அப்போ அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருக்கும்போது இதே யூனிஃபார்மில் யாராவது ஒரு மாணவரையோ மாணவியோ பார்க்கும்போது தான் உங்களுக்கு தெரியும், இந்த யூனிஃபார்ம் போட்டு நம்ம தோழர்களோட, நம்ம தோழிகளோடு எவ்வளவு மகிழ்ச்சியாக நம்ம கல்லூரி வளாகத்தில் ராஜா மாதிரி, ராணி மாதிரி இருந்தோம் அப்படின்னு இந்த இழந்த காலத்தை நிலைக்கும் போது இந்த யூனிஃபார்ம் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு மகிழ்ச்சியை தரும். இந்த இடத்துல இருக்கும்போது கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்கும். இன்னைக்கு கலர் ட்ரெஸ் போட சொல்லியிருந்தா எவ்வளோ பந்தாவாக வந்திருக்கலாம், எவ்வளோ சூப்பராக வந்து செல்ஃபிலாம் எடுத்துருக்கலாம். ஒரு ஒர்க்கிங் டே மாதிரியே ஆகிப்போச்சே அப்படின்னு ஒரு வருத்தம் இருந்தாலும் கூட ஃப்யூச்சரில் இந்த நாளை நினைக்கும் போது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும். இந்த பகுதியில் 60 வருஷமாக கல்வி சேவை செய்து வருகிற நேசமணி கல்லூரி. நேசமணி அவர்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியும் தானே? மார்சல் நேசமணி ஒரு மொழிப்போர் தியாகி. இந்த மண்ணில், இந்த குமரி மாவட்டம் தமிழ்நாட்டோடு இருக்கிறது என்றால், நாம் தமிழர்களோடு இங்கே இணைந்திருக்கிறோம் என்றால் அதற்கு ஒரே காரணம் மார்சல் நேசமணி என்கின்ற அந்த மாபெரும் ஒரு தமிழ் மனிதர். அவருக்காக ஒரு பெரிய கைத்தட்டல்களை நீங்கள் தர வேண்டும். அவர் இல்லைன்னா நம்ம இங்கே இருந்திருக்க மாட்டோம், நிம்மதியாக கேரளாவோடு இருந்திருக்கலாம் அப்படின்றீங்களா? ஆனால் தமிழுக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்கு இல்லையா? இந்த தமிழ் மண்ணுக்குன்னு ஒரு அழகான பண்பாடு இருக்கிறது, பழமை இருக்கிறது. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, கிட்டத்தட்ட ஒரு 18-19ஆம் நூற்றாண்டில் சீகன் பால்கு அப்படின்னு ஒரு பாதிரியார் நம்ம ஜெர்மனில் இருந்து நாகப்பட்டினத்தில் வந்து தரங்கம்பாடின்னு ஒரு ஊரில் தங்கி இருந்து தமிழ் இலக்கிய நூல்களை எல்லாம் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். ரொம்ப வருஷம் தங்கி இருந்து ஒவ்வொரு புத்தகத்தையும் எவ்வளவு பழமையானது, எவ்வளவு தொன்மையானது இந்த மொழின்னு ஆச்சரியப்பட்டு அதெல்லாம் மொழிபெயர்ப்பு செய்துட்டு தன்னுடைய நாட்டுக்கு திரும்பி போனார். அவர் தன்னுடைய நாட்டுக்கு திரும்பி போகும்போது அந்த வழியாக லண்டனை கடந்து தான் அவர் போகணும், ஜெர்மனுக்கு. அப்போ லண்டனில் இருக்கக்கூடிய அந்த அரசர், அப்போ லண்டனில் அவருக்கு ஒரு பாராட்டு விழா நடக்குது. அந்த பாராட்டு விழாவில் இவர் கலந்து கொள்கிறார். அந்த லண்டனை சேர்ந்தவர்கள் அவருக்கு ஒரு அழகான பாராட்டு பத்திரத்தை கிஃப்டாக கொடுக்குறாங்க. இப்போ கிஃப்டாக கொடுக்கும்போது வாழ்த்து சொல்லி தானே கொடுப்பாங்க. அப்போ வாழ்த்துகிறவர் சொல்லுகிறார், சீகன் பால்கு அவர்களே, நீங்கள் ஜெர்மன்காரர், உங்கள் தாய்மொழி ஜெர்மனி, நாங்கள் ஆங்கிலேயர்கள், எங்கள் தாய்மொழி ஆங்கிலம்.
ஆனால் இந்த பாராட்டு பத்திரத்தை நாங்கள் லத்தீன் மொழியில் ஏற்பாடு செய்திருக்கிறோம். எங்கள் நாட்டின் பழமையான மொழி லத்தீன், அதனால் உங்களுக்கு லத்தீனில் பாராட்டு பத்திரம் தருகிறோம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. உடனே அதை அவர் வாங்கிட்டு ஏற்புரை பேச வர்றார். நன்றி சொல்கிறதுக்கு வருவாங்க இல்லையா? அப்போ சீகன் பாலுக்கு சொன்ன அந்த வார்த்தையை நீங்கள் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். அவர் சொல்கிறார், அந்த ஆங்கிலேயர்கள்ட்ட சொல்கிறார், நீங்கள் ஆங்கிலேயர்கள் உங்கள் மொழி ஆங்கிலம், நான் ஜெர்மானியன், என்னுடைய மொழி ஜெர்மன், நீங்கள் கொடுத்த பாராட்டு பத்திரம் லத்தீன். இப்போ அந்த சீகன் பாலுக்கு சொல்கிறார், நீங்கள் ஆங்கில மொழி, நான் ஜெர்மன் மொழி, இந்த பாராட்டு பத்திரம் லத்தீன் மொழியில் இருக்குது. ஆனால் நான் என்ன மொழியில் பேச போகிறேன்றா, உலகத்தின் பாரம்பரியமான பண்பாடு மிக்க மொழியான தமிழில் பேச போகிறேன் என்று லண்டன் மண்ணில் ஒரு ஜெர்மானியர் தமிழில் பேசினார் என்பது ஒரு மிகப்பெரிய வரலாறு. அப்போ இந்த மொழி எவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு லாங்குவேஜ், எவ்வளவு வலிமை வாய்ந்த ஒரு மொழி. இந்த மொழியை கையில் எடுத்துக்கொண்டு தான் மார்சல் நேசமணி அவர்கள் இந்த குமரி மாவட்டத்தை தமிழ்நாட்டோடு இணைத்தார் என்பது இந்த மண்ணின் வரலாறு. ஏன்னா இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுவும் கோயேடு படிக்கிற பிள்ளைகள், எங்கள் வீட்லேயும் பொம்பளை பிள்ளைங்களும் இருக்குது, ஆம்பளை பிள்ளைங்களும் இருக்கிறாங்க. எங்கள் வீட்டில் ஒரு பாப்பா இருக்குது. அந்த பாப்பா பிறந்து கொஞ்சம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அவள் ஒரு கணக்கு பாடம் நான் சொல்லி கொடுத்தேன். அந்த சின்ன வயசு கணக்கு பாடம் தானே எங்களுக்கெல்லாம் புரியும். நான் அப்போக்கிட்ட ஒரு சிம்பிளாக ஒரு கணக்கு கேட்டேன். இதை வச்சே குணத்தை கண்டுபிடிச்சிடலாம், ஆண் பிள்ளைங்களுடைய குணம் எப்படி இருக்குது, பெண் பிள்ளைங்களுடைய குணம் எப்படி இருக்குன்னு. அவகிட்ட நான் ஒரு கணக்கு கேட்டேன், பாப்பா உங்ககிட்ட ஒரு 10 ஆப்பிள் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோ, உங்கள்கிட்ட 10 ஆப்பிள் இருக்குது, அதில் ஒரு 3 ஆப்பிளை எதிர்த்த வீட்டு தர்ஷினிக்கும், 3 ஆப்பிளை பக்கத்து வீட்டு பூஜாவுக்கும், இன்னொரு 3 ஆப்பிளை லாவணியாவுக்கும் கொடுத்துட்டா உனக்கு என்ன வரும் அப்படின்னு அவள் சொன்னா, எனக்கு கோபம் வரும் அப்படின்னுச்சு. 10 ஆப்பிளில் 9 அடுத்தவங்களுக்கு கொடுத்துட்டா 1 மட்டும் தானே எனக்கு இருக்கு, எனக்கு கோபம் வரும் அப்படின்னுச்சு. ஒரு சில வருடங்கள் ஆச்சு. எங்கள் வீட்டில் அதே வயசில் ஒரு பையன், அவங்ககிட்ட இதே கேள்வியை தான் கேட்டேன். அவனுக்கு டேரி மில்க் சாக்லேட்னா ரொம்ப பிடிக்கும், அதுலேயும் சில்க் ரொம்ப பிடிக்கும். டேரி மில்க் சாக்லேட்டு அவனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவன்கிட்ட நான் கேட்டேன், டே உங்ககிட்ட ஒரு 10 டேரி மில்க் சாக்லேட் இருக்குது, அதில் 3 சாக்லேட்டை தர்ஷினிக்கும், 3 சாக்லேட்டை பூஜாவுக்கும், 3 சாக்லேட்டை சித்ராவுக்கும் கொடுத்துட்டா உனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டேன். அவன் சொன்னான் பாருங்க ஒரு பதில், எனக்கு 3 கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்னா. ஒரு விஷயத்தை ஆம்பளை பசங்க பார்க்குறதுக்கும் பெண் பிள்ளைகள் பார்க்குறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்கிறது பாருங்கள். ரொம்ப எல்லாம் அது அவங்க குணம், இதெல்லாம் குறை கிடையாது. எல்லாத்தையும் ரசிக்கக்கூடிய ஒரு குணம் ஆண் குழந்தைகளுக்கு உண்டு. எல்லாமே எனக்குத்தான் பத்திரப்படுத்துகிற ஒரு குணம் பெண் குழந்தைகளுக்கு உண்டு. 2 பேருமே ஈக்குவலாக இருந்தால் தான் நம்முடைய நாடு வளப்படும். அதனால தான் அப்துல் கலாம் ஐயா ஒரே சொல்லிக்கிட்டே இருந்தார், 2020 இந்தியா வல்லரசு ஆகும் அப்படின்னு. ஏன் சார் 2020ன்னு அந்த ஏதோ 2020 மேட்ச் மாதிரி சொல்கிறீங்கன்னு கேட்டபோது அவர் சொன்னார், இல்லை நான் வருஷத்தை வச்சு சொல்லலை, என்னுடைய இந்திய தேசத்தை சேர்ந்த 20 வயது ஆண் பிள்ளைகளும் 20 வயது பெண் பிள்ளைகளும் படித்து தன் அறிவால் இந்திய நாட்டை மிகப்பெரிய உயரத்துக்கு கொண்டு செல்வார்கள், அதனால்தான் 2020 இந்தியா வல்லரசு ஆகும் என்று சொன்னேன்னு அப்துல் கலாம் உங்களை பற்றி தான் சொன்னார். நீங்கள் ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம். ஏன்னா இந்த மண் ஒரு அருமையான மண். குமரி மண்ணினுடைய வரலாறுலாம் உங்களுக்கு தெரியுமா? இங்கே எவ்வளோ பெரிய மனிதர்கள்லாம் பிறந்த ஊர். யாராவது ஒருத்தங்க பேர் சொல்ல முடியுமா? இந்த குமரி மாவட்டத்தில் பிறந்த ஒரு சிறந்த மனிதர். உங்கள் பேரை சொல்லக்கூடாது, உங்கள் பேரை மற்றவங்க சொல்லணும், அப்போ தான் அது வரலாறு. நம்மளே சொல்லிக்கிட்டோம்னா அது தகராறு. என்எஸ்கே தெரியுமா உங்களுக்கு? என்எஸ் கலைவாணர்னு ஒரு நகைச்சுவை நடிகர். நாம் இப்போ வடிவேலு, யோகி பாபு, சூரி இவங்கள தானே பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனால் ஒரு காலத்தில் நகைச்சுவைனா இப்படித்தான் இருக்கும் என்று உலகத்திற்கு அடையாளம் காட்டியவர் என்எஸ் கிருஷ்ணன் என்று இந்த குமரி மாவட்டத்தை சார்ந்த ஒழுகினசேரின்னு ஒரு ஊர் இருக்கு இல்லையா, வடசேரிக்கு வர்ற வழியில், அந்த ஊரை சேர்ந்தவர் அவர் என்எஸ் கிருஷ்ணன். உலகத்திலே 2 நகைச்சுவை நடிகர்களுக்குத்தான் சிலை வைக்கப்பட்டுள்ளது. உலகத்திலே 2 பேருக்கு தான். ஒருத்தர் சார்லி சாப்ளின், இன்னொருத்தர் உங்கள் மண்ணை சேர்ந்த என்எஸ் கிருஷ்ணன் என்று வரலாறு பதிவு செய்திருக்கிறது. அவருடைய நகைச்சுவை அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும். நீங்களாம் இப்போல்லாம் நகைச்சுவைனா ஒருத்தர் அடிக்கிறதும் கேலி பண்ணுறதும் கலாய்க்கிறதும் தானே நகைச்சுவை. ஆனால் அவருடைய நகைச்சுவை பாருங்கள், அந்த காலத்திலேயே 60-70களிலே அவருடைய நகைச்சுவை அவ்வளவு புரட்சிகரமாக இருக்கும். அவருடைய மனைவி தான் திரைப்படத்துலேயும் அவங்களுக்கு ஒய்ஃபாக வருவாங்க, டி.ஏ. மதுரம் அப்படின்னு ஒருத்தங்க. ஒரு படத்தில் வர்ற ஒரு காட்சி சொல்கிறேனே, நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. ஒரு திரைப்படத்தில் அவர் ஜமீன்தாராக இருப்பார். கதை கேட்குறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குது தானே, ஒரு நகைச்சுவை கதை தான். அவர் ஒரு ஜமீன்தாராக இருப்பார். அவர் மனைவி தான் படத்துலேயும் மனைவியாக இருப்பாங்க. ரொம்ப வருஷமாக அவங்களுக்கு குழந்தைகளே இருக்காது. அப்போ ஊர்க்காரங்களாம் சொல்லுவாங்க, இந்த பார்ப்பா நீ பெரிய ஜமீன்தார், இந்த ஊரில் இருக்கிற பாதி சொத்து உன்னோடது தான், ஆட்சி அதிகாரம் எல்லாம் உன்னோடது தான், உனக்குன்னு ஒரு வாரிசு இல்லைன்னா எல்லாம் வீணாக போயிடும், அதனால இன்னொரு கல்யாணம் நீ பண்ணிக்கோ.
2ஆம் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா உனக்கு குழந்தை பிறக்கும்ல, அப்போ ஒரு வாரிசு கிடைக்கும் அப்படின்னு எல்லாம் ஏற்றி விட்டுட்டு போயிடுவாங்க. இப்போ இந்த விஷயத்தை அவர் மனைவிட்ட போய் சொல்லணும். அவர் சொல்கிறார், இந்த பாருமா, நம்ம கல்யாணமாகி 10-15 வருஷம் ஆச்சு. ஆமாங்க. ஒரு குழந்தை கூட இல்லை. ஆமாங்க. அதனால இந்த சொத்தெல்லாம் வீணாக போயிடும். அதனால் இன்னொரு திருமணம் பண்ணிக்கிட்டால் வாரிசு கிடைக்கும். இந்த சொத்துக்கெல்லாம் ஒரு ஆள் கிடச்சிருவாங்க. ஊர் மக்களும் அதைத்தான் சொல்கிறாங்க. நானும் அதைத்தான் விரும்புகிறேன். நீ என்கிட்ட எந்த பிரச்சனையும் பண்ணாமல் இதுக்கு சம்மதிக்கணும். நீ சம்மதிச்சாதான் இது நடக்கும். சொல்லு, உனக்கு சொல்லு. எதுக்குங்க இதெல்லாம் வேண்டாங்க, இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, இப்போ உங்களுக்கு நான் எனக்கு நீங்கன்னே வாழ்ந்துட்டு போயிடலாம். அந்த பேச்செல்லாம் வேணாம். நீ இப்போ என்னையை தூக்கி தொட்டிலில் போட்டு தாளாட்ட முடியுமா? நான் உன்னை இடுப்பில் தூக்கி வச்சுட்டு போக முடியுமா? குழந்தைன்னு ஒன்று வேணும், இன்னொரு திருமணம் வேணும். நீ சொல்லு, உன் சம்மதம் இருந்தால் தான் இது நடக்கும். ஒரு நிமிஷம் அந்த அம்மா யோசிப்பாங்க. இந்த இடம் தான் நீங்கள் கவனிங்க, ஒரு பெரிய ட்விஸ்ட்டு. ஒரு நிமிஷம் அவங்க யோசிச்சுட்டு, சரி நீங்கள் இவ்வளோ தூரம் வற்புறுத்தி கேட்குறதுனால, என் சம்மதத்தை கேட்குறதுனால நான் ஒத்துக்கிறேன், நல்ல மாப்பிள்ளையாக பாருங்கள். இது எப்போ 1960களில் இப்படி ஒரு வசனம். இவர் அப்படியே பதறிடுவார். என்னது அப்படிம்பாரு. ஆமாங்க, நமக்கு கல்யாணமாகி 15 வருஷம் ஆச்சு, நமக்கு குழந்தையே இல்லை, ஒரு வாரிசு வேணும், அதனால் எனக்கு 2ஆம் திருமணம் பண்ணி வைக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க. நான் வேண்டான்னு சொன்னேன், நீங்கள் தான் நான் சம்மதிக்கணும். நீங்கள் சரி, சம்மதிச்சு தொலைக்கிறேன், நல்ல பையனாக பாருங்க அப்படிம்பாங்க. உடனே அவர் என்ன பண்ணுவார், தோளில் ஒரு துண்டு போட்டிருப்பார் ஜமீன்தாரில், அதை அப்படியே தலையில் எடுத்து போட்டுட்டு அமைதியாக போயிடுவார். அப்போ 2ஆம் திருமணம் என்பது ஆணிடம் மட்டும் குறைபாடு இல்லை, பெண்ணிடம் மட்டும் குறைபாடு இல்லை, அது ஆணுக்கும் கூட இருக்கலாம் என்கின்ற ஒரு புதுமை சிந்தனையை, புரட்சி சிந்தனையை இந்த மண்ணில் நகைச்சுவையாக விதைத்தவர் உங்கள் மண்ணை சேர்ந்த NS கிருஷ்ணன். அப்படிங்கிறது ஒரு பெரிய பெருமை உங்களுக்கெல்லாம். நீங்கள் சொல்லிக்கலாம், NSக்கு எங்கள் ஊருங்க அப்படின்னு. அவருக்கு ஒரு சிலை நாகர்கோவிலில் இருக்குது. உலகத்திலே 2 சிரிப்பு நடிகர்கள், அதில் ஒருத்தர் உங்கள் ஊர்க்காரர் அப்படின்னா எவ்வளோ பெரிய அதிசயம். எல்லாத்தையுமே நகைச்சுவையாக பார்ப்பார். நம்ம சின்ன விஷயத்துக்கெலாம் மனசு உடஞ்சி போயிடும்ல. யாராவது ஒருத்தங்க ஸ்டேட்டஸ் பார்க்கணுங்கிறதுக்காக போடுறோம், அவங்கள தவிர எல்லாரும் ஸ்டேட்டஸ் பார்க்குறாங்க. பார்க்க வேண்டிய ஆள் பார்க்கலன்னொடனே நமக்கு மனசு உடஞ்சி போயிடுது. ஃபேஸ்புக்கில் 100 லைக்ஸ் வருது, வர வேண்டிய 1 லைக் வரலன்னா மனசு உடஞ்சி போகுது. எதுக்கு எடுத்தாலும் மனசு உடஞ்சி போகுதில்ல. ஆனால் எந்த சூழ்நிலையிலும் எல்லாத்தையும் பாசிட்டிவாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு உண்டு. எங்கள் ஏரியா வழியாக ஒரு முறை குற்றாலத்துக்கு போயிருக்கிறாங்க காரில். NSK அவங்க மனைவி எல்லாரும் காரில் போயிருக்கிறாங்க. நல்ல விடிய காலை நேரம் டிரைவர் தூங்கிட்டார், கார் ஓட்டுற டிரைவரே தூங்கிட்டார். படார்னு அது ஒரு புளிய மரத்தில் ஏறி அப்படியே சாஞ்சு நிற்குது. இவங்கெல்லாம் மெதுவாக இறங்கி ஒரு ஜமுக்காலத்தை விரித்து கொண்டு வந்த பழங்களை எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. டிரைவர் மெக்கானிக்கை கூப்பிட போயிட்டார். இப்போ காலையில் வயக்காட்டுக்கு ஒருத்தர் சைக்கிளில் வர்றாரு, பார்க்குறாரு, என்னடா NSK மதுரை மாதிரி இருக்குது, சாரி கார் இப்படி நிற்குதுன்ட்டு இவர் சைக்கிளை ஒரு மரத்தில் சாத்தி வச்சுட்டு வர்றார். என்னங்கய்யா என்னாச்சு, ஏன் இங்கே வந்து உட்காந்துருக்குறீங்க காலங்காத்தால்? அவர் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறார், காரு புளிய மரத்தில் சாஞ்சு இருக்குது. இப்போ நம்மளாம் எவ்வளோ பதறுவோம். அவர் சொல்லியிருக்கார், அது ஒன்றும் இல்லைப்பா, நீ உன் சைக்கிள் எப்படி அந்த மரத்தில் சாய்ச்சி வச்ச, அது மாதிரி நாங்களும் எங்கள் காரை மரத்தில் சாய்ச்சி வச்சுக்கிட்டு டிஃபன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டுருக்காரு. ஒரு ஆக்சிடெண்ட் ஆனதை கூட ஒரு பாசிட்டிவாக பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு நேர்மறையான எண்ணத்தை இந்த மண்ணில் விதைத்தவர் NS கிருஷ்ணன் அவர்கள். அதனால் வாய்ப்பு கிடைச்சா நீங்கள் யூடியூப்பில் NS கிருஷ்ணனுடைய நகைச்சுவையெல்லாம் எடுத்து பாருங்கள். ரொம்ப சிந்தனை பூர்வமாக, அறிவுபூர்வமாக இருக்கும். இதே மண்ணில் இன்னொருத்தர் ரொம்ப சிறந்தவர், மகாத்மா காந்திக்கே ரொம்ப பிடித்த ஒரு மனிதர். அவர் பேர் யாருக்கா தெரியுமா? அவர் ஊர் சொன்னால் கண்டுபிடிச்சிருவீங்களா? பூதப்பாண்டி அவருடைய ஊர். சொல்ல முடியுமா? ஜீவானந்தம் அப்படின்னு ஒருத்தர். பூதப்பாண்டி ஜீவா அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் எவ்வளோ பெரிய தலைவர், நம்ம யாருக்குமே தெரியல. ஆனால் இன்றைக்கி இருக்கிற யூடியூபர்ஸ் எல்லாருமே நம்மளுக்கு தெரியும். அதில் வர்ற எல்லா சாங்கும் நமக்கு தெரியும். உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி எங்கே போச்சு, கத்தரிக்காய் கூடக்குள்ள கத்தரிக்காய் எட்டி உதைக்க அம்மா வந்து கொஞ்சினதும் எல்லாம் சிலபஸ்லேயே கிடையாது சார். ஆனால் எங்களுக்கு தெரியும் இதெல்லாம். பெண் தானே, பெண் சாஃப்டாக இருக்கான்னு நினைக்காதீங்க, நாங்கள்லாம் ரகுடான ஆளுங்க. இதுவும் சிலபஸ்லேயே கிடையாது. பட்டர்ஃப்ளை அதுக்கடுத்து மறந்து போச்சா? இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கிறோம்ல. ஆனால் இந்த மண்ணில் ஒரு சுதந்திரத்துக்காக, விடுதலைக்காக போராடியவர், மகாத்மா காந்தியால் அவ்வளவு பாராட்டப்பட்ட ஜீவாங்கிற ஒரு மனிதரை பற்றி நமக்கு தெரியவே இல்லை. ஜீவா அப்படிங்கிற ஒரு புரட்சிக்காரர், விடுதலைக்காக போராடியவர். காரைக்குடி பக்கத்தில் சிராவயல்னு ஒரு கிராமத்தில் காந்தி ஆசிரமம்னு ஒன்று உருவாக்கி அவர் அதை நடத்திக்கிட்டு வர்றார். இந்த விஷயம் மகாத்மா காந்திக்கு தெரிஞ்சு அவரை பார்க்க வர்றார். பார்த்துட்டு ஜீவாட்ட கேட்குறார். ஏன்னா ஜீவா தனக்குன்னு ஒரு சொத்து கூட சேர்த்துக்கிடாதவர். ஜீவா, உங்களுக்குன்னு ஏதாவது சொத்து இருக்கா ஜீவா?
உங்களுக்கு எது சொத்து, என்ன சொத்து அப்படின்னு காந்தி கேட்கும்போது ஜீவா சொல்லியிருக்கிறார், இந்த நாடு தான் என்னுடைய சொத்து அப்படின்னு இருக்கிறார். பதிலுக்கு மகாத்மா காந்தி சொல்லியிருக்கிறார், நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க ஜீவா, நாடு உங்கள் சொத்து இல்லை, நீங்கள் தான் இந்த தேசத்திற்கே பெரிய சொத்து என்று மகாத்மா காந்தி ஜீவாவை சொல்லியிருக்கிறார். அவ்வளோப்பட்ட ஆள் பாராட்டின ஒரு மனிதர் உங்கள் மண்ணை சேர்ந்தவர். ஆனால் நம்ம அதெல்லாம் மறந்துட்டோம். வரலாறு முக்கியம் அமைச்சரே, வரலாறை தொலைச்சிட்டிங்கன்னு வைங்க, நாளைக்கு மற்ற ஊர்க்காரங்களும் எங்கள் ஊர் அப்படி எங்கள் ஊர் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் என்ன சொல்வீங்க? எங்கள் ஊருக்கு KPY பாலா வந்தார், கல்யாமூர்த்தி சார் வந்தார், கவிதா ஜவஹர் வந்தாங்கன்னா சொல்வீங்க. இந்த மண்ணுக்குன்னு ஒரு வரலாறு இருக்குது இல்லையா? அதை கொஞ்சம் கொஞ்சமாவது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அக்கறையில் தான் நான் இதையெல்லாம் சொன்னேன். ஏன்னா மாணவர்கள்கிட்ட தானே இதை சொல்ல முடியும். பெரியவங்ககிட்ட சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்லை. அவங்க காலையில் பார்த்த சீரியலே சாயந்தரம் மறந்து போயிடுறாங்க. நேற்று நடந்ததை இன்றைக்கி மறந்துடுறாங்க. நேற்று என்ன குழம்பு வச்சாங்கங்கிறத இன்றைக்கி ஞாபகத்தில் இருக்கிறது இல்லை. ஆனால் மாணவர்களாகிய நீங்கள் நினைத்தால்தான் இது இந்தியாவின் வரலாறாக நிலைத்து நிற்கும் என்பதால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அதை உங்களை நம்பி சொல்லுகிறேன். ஒரு காலத்தில் நாங்களும் காலேஜெலாம் படிக்கும்போது, நீ காலேஜெல்லாம் படிச்சியா அப்படிலாம் சந்தேகப்படாதீங்க, படிச்சிருக்கிறேன், MCOM படிச்சிருக்கேன், MA BLIT எல்லாம் படிச்சிருக்கிறேன். இப்போ நாங்கள் கல்லூரி படிக்கும்போது இது மாதிரி யாராவது பேச்சாளர்கள் பேச வருவாங்கள்ல, அவங்க ஏதாவது நகைச்சுவையாக பேசுகிறேன்னு சில கதைகள் சொல்லுவாங்க. அதில் ஒரு 2 கதை இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது. என்ன கதை அப்படின்னா, நம்ம இந்தியாவை பற்றி ஒரு கதை சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஃப்ளைட்டில் எல்லா நாட்டு தலைவர்களும் போயிட்டுருக்குறாங்க, எல்லா நாட்டை சேர்ந்தவங்களும் ஒரு ஃப்ளைட்டில் போயிட்டுருக்குறாங்க. திடீர்னு பைலட் ரூம்லேருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது, ஃப்ளைட்டு வந்து திடீர்னு வெயிட் கூடிருச்சு, எடை அதிகமாகிடுச்சு, அதனால் யாராவது ஒரு 4 பேர் கீழே குதித்து உங்கள் உயிரை தியாகம் பண்ணிங்கன்னா இந்த ஃப்ளைட்டில் உள்ள மற்ற எல்லாரையும் காப்பாற்றிடலாம் அப்படின்னு. உடனே சைனாக்காரர் எந்திரிச்சிருக்கிறார், எங்கள் நாட்டில் மக்கள் தொகை அதிகமாக இருக்குது, நான் ஒருத்தன் இறக்குறதுனால ஒரு நஷ்டமும் ஆகாது அப்படின்னு, சீனா வாழ்க, மாவோ வாழ்க, எங்களுடைய செங்கொடி வாழ்க அப்படின்னு அவங்க நாட்டில் உள்ள தலைவர்கள் பேரெல்லாம் சொல்லிட்டு அவர் குதிச்சிட்டார். எல்லாரும் கைத்தட்டியிருக்காங்க. உடனே இவங்களை பார்த்தோன்னே ரஷ்யாக்காரர் எந்திரிச்சிருக்காரு, நான் ரஷ்யாவை சேர்ந்தவன், ரஷ்யா வாழ்க, லெனின் வாழ்க, புரட்சி ஓங்குக அப்படின்னு அவரும் குதிச்சிட்டார். இதை பார்த்துட்டே இருந்த பிரிட்டிஷ்காரர் எந்திரிச்சார், இவங்களை விட நம்ம என்ன சாதாரணமான ஆளா, பிரிட்டன் வாழ்க, இங்கிலாந்து வாழ்க, விக்டோரியா மகாராணி வாழ்க, அவர் வாழ்க, இவர் வாழ்கன்னு சொல்லி அவரும் குதிச்சிட்டார். இப்போ 4வது ஒரு ஆள் குதிக்கணும். நம்மால் எந்திரிச்சார், தமிழ்நாட்டுக்காரர், இந்தியா வாழ்க, தமிழ்நாடு வாழ்க, காந்தி வாழ்க, காமராஜர் வாழ்க, நேரு வாழ்க, அம்பேத்கர் வாழ்கன்னு எல்லா தலைவர்கள் பேரையும் சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க ஜப்பான்காரரை படக்குன்னு தள்ளி விட்டார். 4 பேர் சரியாக போச்சு வண்டி அடியா அப்படின்னு. இப்படி தான் நாங்களும் அப்போ கைத்தட்டினோம், நம்மால் எவ்வளோ விவரமாக இருக்கான் பார்த்தீங்களா, மற்றவனை தள்ளி விட்டுட்டு நம்ம தப்பிச்சுக்கிட்டோம், சூப்பர், இதுதான் இந்தியாவினுடைய குணம் அப்படின்னு நாங்களும் கைத்தட்டினோம். இன்னொரு கதை சொல்லுவாங்க எங்கள் பட்டிமன்றத்தில், அதாவது உலகத்தில் திருடர்களை கண்டுபிடிக்கிறதுக்குன்னு ஒரு மிஷினை அமெரிக்காக்காரன் கண்டுபிடிச்சிருக்கிறான். அந்த மிஷினை அமெரிக்காவில் மக்கள் கூடுற ஒரு இடத்துல வச்சுருக்காங்க. வச்சு 1 மணி நேரத்தில் 40 திருடர்களை அந்த மிஷின் கண்டுபிடிச்சிருச்சு. சார் பரவாயில்லையே, இந்த மிஷின் நல்லா இருக்குன்னு ஜப்பானில் கொண்டு போய் வச்சுருக்காங்க. வச்சு 1/2 மணி நேரத்தில் 20 திருடர்களை அது கண்டுபிடிச்சிச்சு. சூப்பர்ப்பா. இந்தியாவில் கொண்டு வந்து வச்சுருக்காங்க. வச்சு 5 நிமிஷத்தில் மிஷினை எவனோ திருடிட்டு போயிட்டான். திருட்டு மிஷினையே திருடுன ஆளுங்க. இப்படி தான் நாங்களும் கைத்தட்டியே சூப்பரியா, திருட்டு மிஷினையே நம்மளாம் திருடிட்டோம் அப்படின்லாம் கைத்தட்டோம். ஆனால் உண்மை அதுவா? திருட்டு மிஷினை திருடினவங்களா நம்ம? அடுத்தவங்கள தள்ளி விட்டுட்டு நம்ம உயிரை காப்பாற்றினவங்களா நம்ம? உலகத்தின் பார்வையில் இன்றைக்கு இந்தியா எப்படி இருக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஐநா சபை அப்படின்னு ஒன்று இருக்குது, ஐக்கிய நாடுகள் சபை. இதில் 193 நாடுகள் உறுப்பினராக இருக்குது. அதில் ஒரு நாடு நம்முடைய இந்தியா. இந்த 193 நாடுகளில் 7 நாடுகள் தான் நவீன போர் தொழில்நுட்ப விமான யுக்தியை கண்டுபிடித்திருக்கிற நாடுகள். அந்த 7 நாடுகளில் ஒரு நாடு நம்முடைய தாய் நாடாகிய இந்தியா என்று உலகம் குறித்து வைத்திருக்கிறது. உலகத்திலேயே 6வது நாடாக நிலாவுக்கு விண்கலம் அனுப்பிய ஒரு நாடு நம்முடைய இந்திய நாடு. உலகத்திலேயே செவ்வாய்க்கு விண்கலம் அனுப்பிய 4வது நாடு நம்முடைய இந்திய நாடு. ரயில்வே துறையிலும் இராணுவத்துறையிலும் 3வது இடத்தை பிடித்திருக்கிற நாடு நம்முடைய இந்திய நாடு. வளரும் பொருளாதாரத்தில் 2வது இடத்தில் இருப்பது நம்முடைய இந்தியா. உலகத்திலே மைக்கா போன்ற தனிம உற்பத்தியில் முதல் இடத்தில் இருப்பதும் நம்முடைய இந்திய நாடு தான். எவ்வளோ பெரிய சிறப்பு! இதுக்கு எவ்வளோ தான் கைத்தட்டா அவங்க இந்தியாவுக்கு. இப்போ இவ்வளோ பெரிய சிறப்பு இந்தியாவுக்கு இருக்குன்னா இது யாராலன்னு உங்களால் சொல்ல முடியுமா? கடந்த 50 ஆண்டுகளுக்குள்ள தான் இவ்வளோ பெரிய வெற்றியை நம்முடைய நாடு அடைந்திருக்கிறது. இதுக்கு யாருக்கு காரணம் தெரியுமா? உங்களை போன்ற படித்த, அறிவுள்ள, ஆற்றல் நிறைந்த, திறமையான மாணவர்கள் தான் இதை சாதித்திருக்கிறார்கள் என்பதற்கு நீங்கள் காலர் தூக்கி விட்டுக்கலாம்.
எப்போ இந்தியா படிக்க ஆரம்பித்ததோ அப்போதுதான் இவ்வளவு பெரிய வெற்றியை எட்ட ஆரம்பித்தது. உலகத்தில் மிகப்பெரிய விஞ்ஞானத்துறை அப்படின்னு சொல்லக்கூடிய நாசா விண்வெளித்துறையில் பாதி பேர் இந்தியர்கள், அதில் முக்காவாசி பேர் நம்முடைய தமிழகத்தை சேர்ந்தவர்கள் என்று அவர்கள் குறித்து வைத்திருக்கிறார்கள் என்றால் எவ்வளோ பெரிய அறிவாற்றல் நம்ம தமிழர்களிடம், நம்முடைய இந்தியர்களிடம் இருக்கிறது. அதனால தான் உங்கள் பிரின்சிபல் மேம் சொன்னாங்க, உங்களுக்குள்ள ஒரு எடிசன் இருக்கிறான், உங்களுக்குள்ள ஒரு வீரமுத்துவேல் இருக்கிறார், உங்களுக்குள்ளே ஒரு அப்துல் கலாம் இருக்கிறார். நீங்கள் அவரை தேடி கண்டுபிடிச்சிங்கன்னா நாளைக்கு இந்த மண்ணின் இன்னொரு விஞ்ஞானி என்கின்ற பெயர் உங்களில் ஒருத்தருக்கோ இல்லை நிறைய பேருக்கோ நிச்சயமாக கிடைக்கும் என்று மேடம் சொன்னார்கள். இப்போ இவ்வளவு அறிவாற்றல் உங்களுக்குள்ளே இருக்கிறது. மார்த்தாண்டம் ஒரு ரொம்ப பெரிய ஊர் இல்லைன்னு நினைக்கிறேன், ஓரளவு பொதுவான ஊர் இல்லையா? இப்போ இதில் எத்தனை பேருடைய இந்த சாதனையாளர்கள் எல்லாம் ஏன் உங்ககிட்ட சொல்லணும்? நான் சொன்ன மாதிரி நிறைய ஜோக் சொல்லிட்டே போயிடலாம், கைத்தட்டி சிரிச்சுட்டே இருந்திருப்பீங்க. சாதனையாளர்களை பற்றி ஏன் உங்ககிட்ட சொல்லணும்? காரணம் என்ன தெரியுமா? சாதனையாளர்களை பற்றி சாதனையாளர்களிடம் தான் பேச முடியும் என்பதால் உங்ககிட்ட நான் இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறேன். பரவாயில்ல, ஒரு சில பேர் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க, பாதி பேர் நல்லா ஐஸ் வைக்கிறீங்க, வெயிலுக்கு நல்லா தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க. நான் இருந்தாலும் உங்கள்கிட்ட கேட்குறேன், எத்தனை பேருடைய தாத்தா பாட்டி கல்லூரிக்கு போய் படித்து பட்டம் வாங்கியிருக்கிறார்கள்? தாத்தா பாட்டி 2 பேருமே இங்கே உட்காந்துருக்கிறவங்களில் எத்தனை பேருடைய தாத்தா பாட்டி கல்லூரிக்கு வந்து, ஏன்னா 60 வருஷமாக இந்த காலேஜ் இருக்குது, அப்போ அவங்க காலத்திலேருந்து இருந்திருக்கும் தானே, அவங்க நினச்சா படிச்சிருந்துருக்கலாம்ல. எத்தனை பேருடைய தாத்தா பாட்டி பட்டம் வாங்கியிருக்கிறாங்க? ஒருத்தர் கூட இல்லை. வெரி குட். இதுக்கு நீங்கள் ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம், மிகப்பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம். நம்ம தாத்தா பாட்டி படிக்கலைன்னா நம்ம தான் கைத்தட்டணும். சரி, எத்தனை பேருடைய அம்மா அப்பா 2 பேருமே கல்லூரிக்கு போய், கரஸ்பாண்டன்ஸில் எல்லாம் படிச்சிருக்கக்கூடாது, கல்லூரிக்கு போய் 3 வருடம் படித்து பட்டம் வாங்கியிருக்கிறாங்க? அம்மா அப்பா 2 பேருமே. 1 2 3 அதிகபட்சம் ஒரு 7-8 பேர் இருப்பாங்களா? 7-8 பேர் இருப்பாங்களா மேம்? எண்ணி பார்த்தீங்கன்னா 7 பேர் இருப்பாங்க. 10 பேர்னு வச்சுக்கோமே, இங்கே கிட்டத்தட்ட 2500 பேர்கிட்ட இருக்கிறீங்கன்னு சொன்னாங்க. 10 பேருக்குள்ளே தான் அம்மா அப்பா 2 பேருமே படித்து பட்டம் வாங்கியிருக்கிறார்கள். அவர்களை தவிர்த்து மீது எல்லாருமே ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க, மிகப்பெரிய கைத்தட்டல். ரோட்டில் போகிறவங்களாம் மிரளணும், என்ன இவ்வளோ பெரிய கைத்தட்டல், நீங்களாம் தட்ட மாட்டிங்களாப்பா? ஏன் தட்டினீங்க? ஏன் தட்டினீங்க? நம்ம அம்மா அப்பா படிக்கலைங்கிறது நம்மளுக்கு எவ்வளோ பெருமையாக இருக்கா? இல்லை இல்லை, 2 தலைமுறைக்கு கிடைக்காத ஒரு பெரிய செல்வம் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. இன்னும் ஒரு 30 வருஷம் கழித்து உங்கள் பிள்ளைகள் இந்த இடத்துல இருக்கிறாங்கன்னு வைங்க, யாருடைய அம்மா அப்பா பட்டம் வாங்கியிருக்கிறார்கள் என்றால் எத்தனை பேர் கை தூக்குவாங்க? நிச்சயமாக நீங்கள் படிக்காத யாரையும் கல்யாணம் முடிக்க போகிறதில்ல. நீங்களே டிகிரி முடிச்சிருக்கும் போது டிகிரி முடிச்ச ஒருத்தர் தானே கல்யாணம் பண்ணிப்பீங்க, அப்படி தானே? இல்லை, நான் 5ஆம் கிளாஸ் 5 தடவை ஃபெயிலான ஆளை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு யாராவது சபதம் எடுத்துருக்கிறீங்களா? நீங்கள் யாராவது எடுத்துருக்கிறீங்களாப்பா? இல்லை இல்லை, கண்டிப்பாக டிகிரி முடித்தவங்களை தான் திருமணம் பண்ண போகிறீங்க. அப்போ 30 வருஷம் கழித்து உங்கள் பிள்ளைகள் இதே மாதிரி ஒரு கல்லூரியில் படித்து கொண்டு இருக்கும்போது என்னை போல யாராவது ஒருவர் வந்து, உங்களில் எத்தனை பேருடைய பெற்றோர்கள் 2 பேருமே படித்து பட்டம் வாங்கியிருக்கிறார்கள் என்று கேட்டால் எத்தனை பேர் கை தூக்குவாங்க? எத்தனை பேர் கை தூக்குவாங்க? எல்லாரும் கை தூக்குவாங்க. ஆனால் இன்னைக்கு எத்தனை பேர் கை தூக்குனீங்க? 10 பேருக்குள்ளே தான் கை தூக்குனீங்க. அப்போ அடுத்த தலைமுறை கம்பீரமாக, எங்கள் அம்மா அப்பா படிச்சிருக்கிறாங்க, நேசமணி கல்லூரியில் படித்தாங்க, மாணவர் பேரவையில் அவங்க தான் பெரிய செக்ரட்டரியாக இருந்தாங்க, அதுவாக இருந்தாங்க இதுவாக இருந்தாங்கன்னு ஒரு பில்டப் கொடுப்பாங்கல்ல, அந்த பெருமைக்கு யார் காரணமாக இருப்பா? நீங்கள் தான் காரணமாக இருப்பீர்கள். ஒரு தலைமுறை தலை நிமிர்ந்து நிற்க போகிறது என்றால் அது உங்களால் தான். உங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துக்கோங்க. 30 வருஷம் கழித்து நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு. சரி, இன்னும் கொஞ்சம் ஒரு டிக்கிலோ நான் வண்டியில் ஏறி டைம் மிஷினில் 60 வருஷம் கழித்து போவோம். இன்னும் 60 வருஷம் கழித்து உங்கள் பேரன் பேத்திலாம் இங்கே வந்து உட்காந்து படிச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த பிள்ளைங்கக்கிட்ட யாராவது கேட்குறாங்க, உங்களை எத்தனை பேருடைய தாத்தா பாட்டி படித்து பட்டம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. எத்தனை பேர் கை தூக்குவாங்க? எத்தனை பேர் கை தூக்குவாங்க? எல்லாருமே கை தூக்குவாங்களா? இன்றைக்கி ஏன் யாருமே கை தூக்கலை? இன்றைக்கி ஒருத்தர் கூட கை தூக்கலை. ஆனால் 60 வருஷம் கழித்து எல்லா பிள்ளைங்களும் கை தூக்குவாங்க. எங்கள் தாத்தா பாட்டி அந்த காலத்துலேயே பெரிய தில்லாலங்கடி, அவங்க பெரிய கேம்லாம் விளையாடிருக்காங்க, நல்லா பாடுவாங்க, ஸ்டேஜில் டான்ஸ் எல்லாம் ஆடிருக்காங்க, என்கிட்ட சர்டிஃபிகேட்லாம் இருக்குது, அவங்க ஃபோட்டோலாம் இருக்குது. சொல்லுவாங்களா? சொல்லுவாங்க தானே? அப்போ 2 தலைமுறைக்கு அடையாளமாகவும் 2 தலைமுறைக்கு வழிகாட்டியாகவும் 5 தலைமுறையின் முகவரியாகவும் இருக்க போகிறவர்கள் நீங்கள் தான் சாதனையாளர்கள். நல்ல கம்பீரமாக நிமிர்ந்து உட்காருங்க. 5 தலைமுறை உங்களை நம்பி இருக்குது. அப்போ இந்த கல்வி எவ்வளோ முக்கியம் தெரியுதா உங்களுக்கு? இப்போ இந்த படிப்பு நம்ம என்ன நினச்சிருப்போம், ஏதோ பக்கத்தில் ஒரு காலேஜ் இருக்குது, டிகிரி சேருவோம்,
அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி கொடுத்தா போயிடுவோம், இல்லை ஏதாவது வேலை கிடச்சா பார்ப்போம், அப்படி கூட நிறைய பேர் நினச்சிருக்கலாம். ஆனால் இது அப்படி எளிதாக கடந்து போகிற விஷயம் இல்லை. நாளைய தலைமுறைக்கும் அடுத்த தலைமுறைக்கும் அடையாளத்தை தரப்போகிற பொறுப்புமிக்க மனிதர்கள் நீங்கள் என்பதால் உங்களுக்காக ஒரு பெரிய கைத்தட்டலை நீங்கள் மீண்டும் வழங்கி கொள்ள வேண்டும். நான் அவ்வளோ பெரிய இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க. பொதுவாக போன ஜென்ரேஷன் வரைக்கும் பெரியவங்கள்லாம் எங்ககிட்ட எல்லாம் சொல்லுவாங்க, இந்த காலத்து பிள்ளைங்கள்லாம் உருப்படாதுங்க, அதுக்கு முடி வெட்டிட்டு வர்றதும் அவங்க ட்ரெஸ் பண்ணுற சேட்டையும் அவங்க பழகிற விதமும் ஒன்றும் சரியில்லை, இவங்களாம் உருப்படவே மாட்டாங்க, இப்படியே தான் எல்லோரும் எங்கள்கிட்ட பேசுவாங்க. ஆனால் நான் உண்மையிலேயே சொல்லுகிறேன், எங்கள் தலைமுறையை காட்டிலும் நீங்கள் ரொம்ப நல்லவர்கள், எங்களை காட்டிலும் நீங்கள் ரொம்ப சிறந்தவர்கள், எங்களை காட்டிலும் நீங்கள் உயர்ந்தவர்கள். உங்களுக்கே நம்பிக்கை இல்லை? நீ பாட்டுக்கு உருட்டு உருட்டு தரமான உருட்டு அப்படின்னு உட்காந்துருக்குறீங்க. உண்மையிலே நான் ஏன் சொல்லட்டா, எங்கள் காலத்தில் 20 வருஷம் முன்னாடி நாங்கள் கல்லூரி படிக்கும் போதெல்லாம் மொபைல் ஃபோனே கிடையாது, வீட்டில் டிவி கிடையாது, ரேடியோ மட்டும் ஒன்று இருக்கும், அதுவே கரன்னு சத்தம் போட்டுகிட்டே இருக்கும். இப்படி எந்த ஒரு சமூக வலைத்தளமும் இல்லாத காலத்தில் நாங்கள் ரொம்ப நல்ல பிள்ளைங்களாக இருந்தோம், நல்லா படித்தோம். இது பெரிய வெற்றி இல்லை. இத்தனை ஆபத்துக்களை சுற்றி வைத்து கொண்டு இவ்வளவு மோசமான காலகட்டத்தில் நீங்கள் நல்ல பிள்ளைகளாக ஒழுக்கமாக படிக்கிறீர்கள் இல்லையா, நீங்கள் தான் எங்களை விட சிறந்தவர்கள். ஆனால் நீங்கள் தான் ரொம்ப பெஸ்ட்டு. பசங்களுக்கு நம்பிக்கையே இல்லை, யாருக்கோ இவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு கற்பனையில் உட்கார்ந்துருக்கிறீங்க. உண்மையிலே எங்களை விட நீங்கள் தான் சிறந்தவர்கள். இந்த தலைமுறை ரொம்ப சிறந்த தலைமுறை. ஒரு அம்மா என்ன பண்ணியிருக்காங்க, யூகேஜி படிக்கிற தன்னுடைய மகனை ஒரு பியூட்டி பார்லருக்கு கூட்டு போயிருக்கிறாங்க. எதுக்குன்னா அவங்க ஸ்கூலில் ஒரு ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் வச்சுருக்கிறாங்க. தலைப்பு என்ன கொடுத்துருக்குறாங்க, மகாபாரத கதாபாத்திரம். மகாபாரதத்தில் வரும் இல்லையா, ஏதாவது ஒரு கதாபாத்திரத்தை அவங்களுக்கு வேஷம் போடணும். இந்த அம்மாவுக்கு கர்ணன் கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். வந்தவங்களுக்கெல்லாம் வாரி கொடுக்குற கர்ணன் கேரக்டர் தான் பிள்ளைக்கு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை கூட்டு போய் அந்த பியூட்டி பார்லரில் நிப்பாட்டி, இவனுக்கு வந்து அந்த லாஸ்ட் சீன் இருக்கும்ல மகாபாரதத்தில், அந்த தேரோட நெஞ்சில் அம்பு பாஞ்சு அப்படியே ரத்தத்தோடு உட்காந்து வசனம் பேசுவார்ல, அது மாதிரி தேர் எல்லாமே நீங்கள் பண்ணி கொடுத்து இவனுக்கு மேக்கப் போடணும். எவ்வளோ பணம் ஆகும் அப்படின்னாங்க. அந்த பியூட்டி பார்லர் நடத்துகிறவங்க 5000 ரூபாய் ஆகும் மேடம் இருக்கிறாங்க. சரி, நாளைக்கு காலையில் என் பையனை நான் கூட்டு வந்துடுறேன், எல்லாமே அந்த தேர் அந்த செட்டப் எல்லாமே பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு வெளியில் வர்றாங்க. அந்த பையன் அம்மா புடவை பிடிச்சி இழுக்கிறான். அம்மான்னு என்னடா என்ன அம்மா, இந்த தடவை நான் போட்டியில் கலந்துக்கலாமா, நெக்ஸ்ட் இயர் கலந்துக்கிறேன். டேய் பயப்படாத, வசனம்லாம் அம்மா உனக்கு சூப்பராக சொல்லி கொடுத்துருவேன், நீ பிரமாதமாக பேசிடுவேன். அதுக்கு இல்லைம்மா, என் பக்கத்தில் உட்காந்துருப்பான்ல ரக்ஷன் ஒருத்தன், ஆமாம் அவன் இன்னும் ஃபீஸ் கட்டலைம்மா, இந்த டேர்ம் ஃபீஸ் கட்டலை, அந்த ஃபீஸ் 4500 ரூபாய், இந்த பணத்தை நம்ம அவனுக்கு ஃபீஸ் கட்டிடுவோம், அடுத்த வருஷம் நான் ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனில் கலந்துக்கிறேம்மா ப்ளீஸ் அப்படின்னு இருக்கான். அதுக்கப்புறம் அவங்க அம்மா சொன்னதும் ஒரு ட்விஸ்ட்டு, என் பையனுக்கு நான் கர்ணன் வேஷம்தான் போடணும்னு ஆசைப்பட்டேன், ஆனால் என் பிள்ளை கர்ணனாகவே பிறந்திருக்கிறான், நாளைக்கு இந்த வேஷம் தேவையில்லை அப்படின்னு போயிருக்கிறான். அடுத்த தலைமுறை குழந்தைகள் எவ்வளோ நல்லவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் நம்ம தான் எப்போ பார்த்தாலும் இவங்க டிவி பார்க்குறாங்க, மொபைல் பார்க்குறாங்கன்னு குறை சொல்லிக்கிட்டோமே இருக்கமே தவிர அவர்களுக்குள் ஒரு நல்ல குணம் இருக்கிறது. இது மாதிரி ஒரு கிறிஸ்தவ பள்ளிக்கூடம், அங்கே ஒரு கிறிஸ்மஸ் விழா ரொம்ப சிறப்பாக நடத்தணும்னு ஏற்பாடு பண்ணி அதில் நம்ம புனித இயேசுவினுடைய பிறப்பை வந்து ஒரு நாடகமாக கொண்டு வர்றாங்க. அதுக்கு அந்த மாணவர்களை எல்லாம் நடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி நல்லா வசனம் பேசுகிறவங்களுக்கெல்லாம் ரெடி பண்ணுறாங்க. ஒரு பையன் கொஞ்சம் அந்த ஸ்கூலில் திக்குவாய், சரியாக பேசவே வராது, அவனை நாடகத்தில் அவங்க சேர்த்துக்கல. இப்போ அந்த பையனுடைய அம்மா அந்த ஆசிரியர்கிட்ட சொல்கிறாங்க, நிறைய பிள்ளைங்கள சேர்த்துக்கிட்டீங்க, என் பிள்ளைய சேர்த்துக்கலன்னா அவனுக்கு இன்னும் தாழ்வு மனப்பான்மை ஆகிடும், அதனால் ஏதாவது சின்ன வசனம், ஒரு சின்ன கேரக்டர் அவனுக்கு கொடுங்க, 10 நாள் டைம் இருக்குல்ல, நான் எப்படியும் அவனை சொல்ல வச்சிடுறேன் ப்ளீஸ் மேம் அப்படின்னாங்க. உடனே அந்த மேடமும் சரி நல்லது தான், அவன் பேசினோம்னா அவனுக்கு இன்னும் கொஞ்சம் தன்னம்பிக்கை வரும் அப்படின்னு அங்கே புனித மேரியும் சூசையப்பரும் கர்ப்பிணியாக இருக்கிற மேரியை அழைச்சிட்டு எங்கேயாவது விடுதியில் இடம் இருக்கான்னு அவங்க கேட்டுட்டு போகணும். அப்போ ஒரு விடுதி மேனேஜர் சொல்வார், இங்கே இடம் இல்லை அப்படின்னு சொல்லணும். அப்போ இந்த வேஷத்தை அந்த பையனுக்கு கொடுப்போம், இங்கே இடம் இல்லைன்னு சொல்கிற ஒரு வசனம் தானே அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாங்க. இந்த அம்மா டெய்லி அந்த பையனை உட்கார வச்சு, டேய் தம்பி கரெக்டாக பேசணும், மேரியும் சூசையப்பரும் வருவாங்க, எங்களுக்கு இங்கே இடம் இருக்கான்னு கேட்பாங்க, இங்கே இடம் இல்லைன்னு சொல்லிடணும், சரியா, இங்கே இடம் இல்லை இங்கே இடம் இல்லைன்னு 10 நாள் அவன் யாரை பார்த்தாலும் இங்கே இடம் இல்லை இங்கே இடம் இல்லை இங்கே இடம் இல்லை இப்படியே பேசி நல்லா மனப்பாடம் பண்ணிட்டான். இப்போ நிகழ்ச்சி நடக்குது, நாடகத்தை இது மாதிரி பெரிய மேடையில் அப்படியே லைவாக கொண்டு வர்றாங்க. அது வரைக்கும் எல்லோரும் யூனிஃபார்ம் போட்டே தானே நடிச்சிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு மேரியம்மா அப்படி மேரியாவே வர்றாங்க, சூசையப்பராகவே வர்றாங்க, எல்லாம் அந்தந்த கேரக்டராக இருக்கிறாங்க. இந்த பையன் விடுதி மேலாளராக நிற்கிறான். இப்போ இவங்கிட்ட வந்து அப்படி கண் கலங்கி மேரியும் சூசையப்பரும் கேட்குறாங்க, எங்களுக்கு எங்கேயுமே இடம் கிடைக்கல, இங்கேயாவது எங்களுக்கு இடம் கிடைக்குமான்னு அப்படி கண் கலங்கி கேட்குறாங்க. இந்த பையனுக்கு என்ன பதில் சொல்லனே தெரில, அப்படியே ஸ்டன் ஆகி நின்றான்.
இந்த பக்கம் இருந்து அவங்க அம்மா கத்துறாங்க, சொல்லி தொலை, இங்கே இடம் இல்லைன்னு சொல்லி தொலைன்னு அவங்க கத்துறாங்க. இந்த பக்கம் அவங்க மேம் இங்கே இடம் இல்லைன்னு சொல்லுடா, டே இங்கே இடம் இல்லைன்னு சொல்லுடான்னு அவங்க இந்த பக்கம் இருந்து கத்துறாங்க. இவங்க 2 பேரையும் மாறி மாறி பார்த்துட்டு டக்குன்னு சொல்கிறான், இங்கே இடம் இல்லை, எங்கள் வீட்டில் இடம் இருக்கு, நீங்கள் அங்கே வாங்க அப்படின்னு இருக்கிறான். நடந்து கொண்டிருப்பது ஒரு நாடகம் என்பதை கூட மறந்து ஒரு ஆபத்து என்று வந்து நிற்பவர்களுக்கு எப்படியாவது உதவி செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் அந்த குழந்தைக்குள்ளே இருக்கிறது இல்லையா? எல்லாரும் எந்திரிச்சு நின்று அந்த பையனுக்காக கைத்தட்டி இருக்கிறார்கள். இந்த குழந்தைகள் எவ்வளவு வித்தியாசமாக சிந்திக்கிறார்கள், எவ்வளவு உள்ளன்போடு வாழ்கிறார்கள் அப்படிங்கிறதை பார்க்கும்போது அடுத்த தலைமுறை எங்களை விட சிறந்தவர்களாகத்தான் வருவீர்கள் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அதுவும் இங்கே நிறைய பெண் பிள்ளைகள் இருக்கிறீர்கள். வாழ்க்கையில் உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கும் இல்லையா? எல்லாருக்குமே நல்ல நல்ல பேர் தான் வச்சுருப்பாங்க. வித்தியாசமான சில பேர்களும் நிறைய பேருக்கு வச்சுருப்பாங்க தெரியுமா? என் கூட 4ஆம் கிளாஸில் ஒருத்தன் படித்தான். அவன் பேர் வெள்ளியன். இப்படி ஒரு பேர் எங்கேயா கேள்விப்பட்டிருக்கீங்களா? வெள்ளியன். நாங்கள் அவன்கிட்ட கேட்டோம், ஏன்டா உனக்கு வெள்ளியன்னு பேர் வச்சுருக்காங்க, வித்தியாசமாக இருக்குது. அவன் சொன்னான், நான் வெள்ளிக்கிழமை பிறந்தேன்னா அதனால எனக்கு வெள்ளியன்னு பேர் வச்சிட்டாங்க அப்படின்னா. நாங்கள் திரும்பி சொன்னோம், நல்ல வேளை நீ சனிக்கிழமை பிறக்கல, பிறந்திருந்தா எவ்வளோ பரிதாபமாக இருக்கும், நல்ல வேலைடா நீ தப்பிச்சு அப்படின்னு. இப்படி நிறைய வித்தியாசமான பேர்லாம் இருக்குது. ஒருத்தருக்கு கஸ்டமர் கேர்லேருந்து ஒரு லேடி பேசியிருக்காங்க, சார் நான் வீணா பேசுகிறேன் அப்படின்னு. அவர் சொல்லியிருக்கார், ஏதாவது உருப்படியாக பேசுகிறதா இருந்தால் பேசுங்க, இந்த வீணா பேசுகிற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க அப்படின்னு கட் பண்ணிட்டாராம். இப்படி என் பேர் வித்தியாசமாக இருக்கும். திருவள்ளூர் அப்படின்னு ஒரு ஊர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம தமிழ்நாட்டில் சென்னை பக்கத்தில் இருக்குது திருவள்ளூர். அங்கே நாராயணபுரம்னு ஒரு சின்ன கிராமம். ஒரு விவசாய கூலி வேலை செய்கிற பெற்றோர்கள். அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்குது. ரொம்ப சந்தோஷமாக ஒரு நல்ல பேர் வச்சுருக்கிறாங்க. 2வது கண்டிப்பாக ஆம்பளை பையன் தான் பிறக்கும்னு நம்பியிருக்காங்க. 2வதும் பொம்பளை பிள்ளை. 3வது கண்டிப்பாக ஆண் குழந்தை தான் பிறக்கும், குலதெய்வத்தெல்லாம் நேர்ந்துருக்குறாங்க. 3வதும் பெண் குழந்தை பிறந்துருச்சு. ரொம்ப எரிச்சலாகி அந்த பெற்றோர்கள் என்ன பேர் வச்சாங்க தெரியுமா? வேண்டாம்னு பேர் வச்சுட்டாங்க. இப்படி ஒரு பேர் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்மளுக்கு வேண்டாம்னு ஒரு பேர் வச்சா நம்ம நொந்து போயிடுவோம்ல. அந்த பிள்ளைக்கு வேண்டாம்னு பேர் வச்சுட்டாங்க. வேண்டாம், நீங்கள் வர வேண்டாம், அங்கே போக வேண்டாம்னு எல்லாம் ஒரே கேலி, ஒரே கிண்டல். அந்த பிள்ளை பார்த்தது, என்னைய வேண்டாம்னு பேர் வச்சிங்க, நான் நல்லா படித்து முன்னேறி காட்டுறேன்னு ரொம்ப நல்லா படித்து 12th நல்ல மார்க் வாங்கி மெரிட்டில் CITயில் போயிட்டாங்க, இன்ஜினியரிங் காலேஜ் மெரிட்டில் போயிட்டாங்க. அங்கே போனால் அங்கேயும் இதே கேலி தான். பிரின்ஸிபல் கூப்பிட்டு, என்னம்மா பேர் என்னம்மா அப்படிங்கிறாங்க. வேண்டாம் அப்படின்ட்டு போயிருக்கு. இப்போ என்ன கொடுத்தோம், வேண்டான்ட்டு போயிடுச்சு இந்த பிள்ளை. இல்லை மேம், அவங்க பேரே வேண்டாம் தான். வேண்டாம்னு ஒரு பேராம்மா, இன்னமும் இப்படிலாம் பேர் வச்சுருக்குறாங்க. கிளாஸில் போனால் எல்லாம் ஒரே கேலி, சாப்பிட வர வேண்டாம், பாடத்தை கவனிக்க வேண்டாம், நீ இங்கே உட்கார வேண்டாம், அங்கே நிற்க வேண்டாம். இந்த பொண்ணு பார்த்துச்சு, ரைட்டு இவங்களும் நம்மளை கேலி பண்ணி சித்திரவதை பண்ண முடிவு பண்ணிட்டாங்க, நமக்கு யாருமே வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணி கிடைக்கிற நேரத்துல எல்லாம் அங்கே எக்ஸ்ட்ரா கோர்ஸ்லாம் நடத்துவாங்க இல்லையா நிறைய காலேஜில். அவங்க என்ன பண்ணாங்க, ஜப்பானீஸ் லாங்குவேஜ் எடுத்து படிக்க ஆரம்பித்தாங்க. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நல்லா படித்து அதை பேசி பேசி ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. 4th இயர் படிக்கும்போது கேம்பஸ் இன்டர்வியூ, ஒரு ஜப்பான் நிறுவனத்தின் மிகப்பெரிய கம்பெனி அங்கே கேம்பஸ் இன்டர்வியூக்கு வந்திருக்காங்க. இன்டர்வியூ 150 பேர் அட்டன் பண்ணியிருக்காங்க. எல்லாரும் ஆங்கிலத்திலேயோ இல்லை அரைக்குறையாக தமிழிலும் ஆங்கிலத்திலுமே பேசிகிட்டு இருந்திருக்காங்க. நம்ம வேண்டாம் என்ன லாங்குவேஜில் பேசினாங்க, ஜப்பானீஸ் லாங்குவேஜில் அவங்கள விட தெளிவாக உச்சரிப்பாக பேசியிருக்காங்க. ஜப்பான் நிறுவனம் அசந்து போய், உங்களை தான் நாங்கள் கண்டிப்பாக தேர்ந்தெடுப்போம்னு அந்த இடத்துலையே வருஷத்துக்கு 22 லட்சம் ரூபாய் சம்பளத்தில் அவர்களை தேர்வு செய்து உடனே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருக்குறாங்க. இப்போ அந்த பொண்ணு ஒரு வார்த்தை சொன்னது, என் பெற்றோர்கள் கூட என்னை வேண்டாம் என்று தான் சொன்னார்கள், ஆனால் ஜப்பான் நிறுவனம் என்னை வேண்டும் என்று தேர்வு செய்தது, அது என் உழைப்பின் மகிமை என்று சொன்னது. இப்போ பெற்றவங்களே வேண்டான்னு சொன்னால் கூட நான் முயற்சி செய்தால் அந்த இடத்துல வேண்டுங்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்குவேன் என்று உங்களை போன்ற ஒரு மாணவி இந்த தமிழ் மண்ணில் நிரூபித்திருக்கிறாள். இப்போ அவங்க அந்த நிறுவனத்தில் வேலைக்கு சேர்ந்துட்டாங்க. அப்போ யார் நம்மை வெறுத்தாலும், யார் நம்மை எதிர்த்தாலும் நாம் நினச்சா நின்று ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்குள்ளே இருந்தால் நிச்சயமாக நம்மால் ஜெயிக்க முடியும் என்பதுதான் நம்முடைய தன்னம்பிக்கை நமக்கு தருகிறது. வாழ்க்கையில் நீங்கள் ஒரு 4 விஷயத்தை மட்டும் மறந்துடாதீங்க. 4 விஷயம். வாழ்க்கையில் எதை வேணாலும் மறந்து போனாலும் 4 விஷயத்தை மறக்கவே கூடாது. ரொம்ப முக்கியமான ஒன்று என்ன தெரியுமா? உங்கள் பக்கத்தில் யார் உட்காந்துருக்குறாங்க? உங்களுடைய ஆகச்சிறந்த எதிரி உட்காந்துருக்காங்களா? எனக்கு இந்த இவளை தான் பிடிக்கவே செய்யாது, ஆனால் அவள் கூடவே தான் உட்காந்துருப்பேன், இந்த இவன் தான் மேடம் என்னுடைய பெரிய எதிரியை, அவனை தான் நான் என் பக்கத்துலேயே உட்கார வச்சுருப்பேன். அப்படியா? யாரை உட்கார வைப்போம்? லூஸ் மாதிரி அங்கே உட்காந்துட்ருக்கேன், இங்கேவா உனக்கு இடம் போட்டிருக்கேன்ல அப்படின்னு யாரை கூப்பிட்டோம்? எப்போ பார்த்தாலும் அவள்கிட்டயே பேசிகிட்டே இரு, உனக்கு அறிவே கிடையாது. யாரை சொல்லுவோம்? நம்மளுடைய பெஸ்டி, கேர்ள் பெஸ்டி, பாய் பெஸ்டின்னு சொல்கிறாங்கல்ல, நம்முடைய நெருக்கமான ஃப்ரெண்டு தானே நம்ம பக்கத்தில் உட்காந்துருக்குறாங்க.
வாழ்க்கையில் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் கல்லூரி முடித்து வேலைக்கு போகும்போது, திருமணமாகி போகும்போது, வேறு வேறு சூழ்நிலையில் உலகத்தின் பல்வேறு இடங்களுக்கு போகும்போதும் நிறைய நண்பர்கள் கிடைப்பார்கள். ஆனால் இப்போ உங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா, ஃப்யூச்சரில் நீங்கள் என்னவா வருவீங்கன்னே தெரியாமல் உங்களுக்காக எதையும் செய்ய தயாராக இருக்கிற உண்மையான இந்த நண்பர்கள் வாழ்க்கையில் நிலச்சி உங்கள் கூட நிற்பாங்க. அவங்கள தொலைச்சிடவே தொலைக்காதீங்க, அவங்கள இறுக பற்றி கொள்ளுங்கள். லைஃப் லாங் வரைக்கும் உங்களுடைய இன்ப துன்பத்துக்கு அவங்க பக்கத்தில் நின்று துணை நிற்பார்கள். நல்ல ஃப்ரெண்டை இறுகி பிடிச்சிக்கோங்க. ஃப்ரெண்டில் நல்ல ஃப்ரெண்டு கெட்ட ஃப்ரெண்டு இருக்காங்களா? ஃப்ரெண்டுனாலே நல்லவன் தானே, அவன் ஃப்ரெண்டுனாலே அவன் நல்லவ தானே, கெட்ட ஃப்ரெண்ட்ஸே கிடையாதுல்ல. ஆனால் திருவள்ளுவர் சொல்கிறார், 2000 வருஷத்துக்கு முன்னாடியே நல்ல ஃப்ரெண்டு கெட்ட ஃப்ரெண்டுன்னு இருக்காங்க. நல்ல ஃப்ரெண்டுங்கிறவங்க யார் தெரியுமா? நகுதர் பொருட்டன்று நட்பு மிகுதிக்கண் மேற்சென்று இடித்தல் பொருட்டு. சும்மா கெக்கப்பைக்க நம்ம என்ன சொன்னாலும் சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க நல்ல ஃப்ரெண்டு கிடையாது. நாம் தவறாக எந்த செயல் செய்தாலும் சப்புன்னு ஒரு அரைஞ்சி இனிமேல் இந்த தப்பை நீ பண்ணக்கூடாது, ஒழுக்கமாக உண்மையாக இருக்கணும்னு யார் கற்றுத்தர்றாங்களோ அவங்க தான் நல்ல ஃப்ரெண்ட். அப்படி நல்ல ஃப்ரெண்டு இருந்தால் அவங்கள ஜாக்கிரதையாக இறுக பற்றி கொள்ளுங்கள். இல்லை மோசமான பாதை காமிப்பாங்கன்னா அப்படியே கழட்டி விட்ருங்க. இப்படி நல்ல நட்பை நீங்கள் கடைசி வரைக்கும் மதித்து கொண்டு போங்க. ஏன்னா எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் நட்பு நிலச்சி நிற்கும். நம்ம தமிழ் சினிமாவில் சூப்பர் ஸ்டார்னால் யார்? ஆசியாலே அதிக சம்பளம் வாங்குகிற ஒரே நடிகர் யார்? ரஜினிகாந்த் தான். விஜய் சார் வந்துட்டார், அந்த இடத்துக்கு விஜய் அண்ணா வந்துட்டார். ஆனால் ரஜினிகாந்த் அவர்களுக்கு தாதா சாஹேப் பால்கேன்னு ஒரு மிகப்பெரிய விருது கொடுத்தாங்க, சினிமாவின் மிகச்சிறந்த விருது. அந்த விருது அவர்கிட்ட கொடுத்தோடனே அதை டெடிகேட் பண்ணுறார். யாருக்கு டெடிகேட் பண்ணலாம்? அவங்க அப்பாவுக்கு டெடிகேட் பண்ணலாம், அம்மாவுக்கு பண்ணலாம், அவரை அம்மா மாதிரி வளர்த்த அண்ணனுக்கு பண்ணலாம், மனைவி, பிள்ளைகள், பேரன், யாருக்காவது பண்ணியிருக்கலாம்ல. ஆனால் அவர் யாருக்கு டெடிகேட் பண்ணார் தெரியுமா? அவர் கண்டக்டராக இருந்த காலத்தில் நீ நிச்சயமாக நல்ல நடிகனாக வருவேன்னு தான் பாக்கெட்லேருந்து 200 ரூபாய் கொடுத்து அனுப்பி வச்ச அப்போ டிரைவராக இருந்த ராஜ் பகதூர் என்கின்ற அந்த இளம் வயது நண்பனுக்கு அந்த விருதை அவர் அர்ப்பணம் செய்தார். எவ்வளோ உயரத்தில் போனாலும் நட்பு நட்பு தான் அப்படிங்கிறத இன்றைக்கும் நிரூபிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். நல்ல ஃப்ரெண்ட்ஸ்களை கையில் பத்திரமா வச்சுக்கோங்க. ரெண்டாவது, உங்கள் வாழ்க்கையில் முக்கியமானவங்க யார் தெரியுமா? உங்களை சுற்றி நின்றுக்கிட்டு உங்களுக்கு எந்த கெட்ட பேரும் வந்துடக்கூடாது, வந்திருக்கிற கெஸ்ட்டு பிள்ளைங்களை ஒரு குறையும் சொல்லிடக்கூடாதுன்னு சுற்றி வந்துக்கிட்டே இருக்காங்களே, யார் அவங்க? நம்முடைய ஆசிரியர்கள் இல்லையா? நமக்கு சில நேரம் எரிச்சலாக தான் இருக்கும், நமக்கு அவங்க அட்வைஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க, நம்மளை கண்டிச்சிட்டே இருப்பாங்க. அதனால் நமக்கு கொஞ்சம் அவங்க மேலே கடுப்பாக கூட இருக்கும். ஆனால் நீங்கள் நினச்சி பாருங்கள், அட்வைஸ் பண்ணுறதுக்குன்னு எக்ஸ்ட்ரா சேலரி தர்றாங்களா கல்லூரி நிர்வாகத்தில்? எத்தனை அறிவுரை சொல்கிறீங்களோ அத்தனை 1000 எக்ஸ்ட்ரா தர்றோம், அப்படி உண்டா சார்? கிடையாது. எவ்வளோ தூரம் நீங்கள் உங்களை கண்டிக்கிறீங்களோ அதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா ரெமுனரேஷன் தர்றாங்களா? கிடையாது. பாடத்தை நடத்திட்டு பேசாமல் போகலாம்ல. ஆனாலும் ஏன் நீங்கள் நல்லவங்களாக இருக்கணும், நல்ல பேர் வாங்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க தெரியுமா? உலகத்திலேயே யாரோ பெற்ற பிள்ளைங்களை ஏன் பிள்ளைன்னு சொல்லக்கூடிய ஒரு தகுதியும் உரிமையும் படைத்த ஒரே இனம் உலகில் இருக்கிறது என்றால் அது ஆசிரியர் இனம் மட்டும்தான், வேறு யாரும் கிடையாது. இப்போ மேடையில் நீங்கள் பரிசு வாங்கினா என்ன சொல்லுவாங்க உங்கள் மேம்? என் பிள்ளை எனக்கு அப்போவே தெரியும் இது நல்லா வரும், இவன் நல்லா படிப்பான், இவன் நல்லா விளையாடுவா அப்படின்னு எனக்கு அப்போவே தெரியும். என் பிள்ளை இன்றைக்கி பாருங்கள் எவ்வளோ ப்ரைஸ் வாங்கியிருக்கா. யாரை சொல்லுவாங்க? உங்களை தான் சொல்லுவாங்க. தான் பெற்ற பிள்ளைகளை விட தன்னிடம் படித்த பிள்ளைகள் ஜெயித்தால் உங்கள் பெற்றோர்களை விட அதிகம் சந்தோஷப்படுகிறவர்கள் உங்கள் ஆசிரியர்கள் தான். அதனால் அவங்க சொல்லுகிற நல்ல விஷயத்தை அப்படியே உள்வாங்கி கொள்ளுங்கள். வாழ்க்கையில் நீங்கள் நிச்சயமாக நல்லா இருப்பீங்க. அதனால தான் உலகத்தின் மிகப்பெரிய மாவீரன் அலெக்சாண்டர் சொன்னான், இந்த உலகத்திற்கு நான் வருவதற்கு என் பெற்றோர்கள் காரணம், இந்த உலகம் என்னிடம் வருவதற்கு என் ஆசிரியர்கள் தான் காரணம் என்று அலெக்சாண்டர் பதிவு செய்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஆசிரியர்களை மரியாதையாக மதிப்பாக மனசுக்குள்ளேயாவது நினைங்க. அதுக்கடுத்து இன்னும் 2 ஜீவன் இருக்காங்க நம்ம குடும்பத்தில். யாரவங்க? நம்ம பக்கத்து வீட்டுக்கார அங்கிளா? ஏற்ற வீட்டில் இருக்க நம்ம சித்தப்பாவா? உலகமே நம்ம எதிர்த்து நின்னா கூட என் பையன் நல்லா வருவான், என் பொண்ணு நல்ல பொண்ணு, எனக்கு என் பொண்ணு மேலே நம்பிக்கை இருக்குது, உலகத்தில் எந்த சந்தோஷமும் எனக்கு தேவையில்லை, என் பிள்ளைங்களுக்கு கிடைச்சா போதும்னு நமக்காகவே வாழக்கூடிய ஒரு ஜீவன் நம்ம வீட்டில் இருக்கிற நம்ம அப்பா மட்டும்தான். அந்த அப்பாவை வாழ்க்கையில் நீங்கள் மறக்கவே கூடாது. உங்களுக்காகவே வாழக்கூடியவன். உலகத்தில் நம்ம யார் யாருக்கோ முக்கியத்துவம் கொடுப்போம், ஆனால் நமக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு மனிதர் யார்? நம்முடைய அப்பா தான். வீட்டில் ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு எதுக்கும் போகிறோம், ஏதாவது ஒரு பொருள் வாங்க போகிறோம்னா யாருக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க? அதுலேயும் அப்பாக்களுக்கு யார் ரொம்ப செல்லம்? பெண் குழந்தைகள் தான் செல்லம்.
எங்கள் சவுத் சைட்லாம் பொம்பளை பிள்ளைங்களை எப்படி கூப்பிடுவாங்க தெரியுமா? அப்பாக்கள் எவ்வளோ பெரிய பிள்ளைங்களானாலும் பாப்பான்னு தான் கூப்பிடுவாங்க. பாப்பா வந்துச்சா, பாப்பா சாப்பிட்டுச்சா, பாப்பா தூங்குச்சா, பாப்பாவே பீப்பா மாதிரி இருக்கும். ஆனால் அவருக்கு அது பாப்பா தான். ஆம்பளை பசங்களுக்கு ஒரே பேர் தான். அந்த எருமாடு வந்துச்சா, இந்த எரும மாடுக்கு அறிவே கிடையாது, ஊர் சுற்றிக்கிட்டே அலையுது, இது எங்கே உருப்பட போகுது. ஆம்பளை பையனுக்கு ஒரு பேர், பொம்பளை பிள்ளைங்களுக்கு ஒரு பேர். அப்பாவுக்கு பெண் குழந்தைகள்னா ரொம்ப செல்லமாக இல்லையா? இப்போ பெண் குழந்தைகளாக இருக்கக்கூடிய நாம் அப்பாவுக்கு என்ன செய்ய போகிறோம்? ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுக்கலாமா? அப்பாவுக்கு கொடுக்கலாமா? என்ன கொடுக்கலாம்? ஒரு வாட்ச், ஒரு ஷர்ட், ஒரு ஷூ ஏதாவது வாங்கி கொடுக்கலாமா? யார் காசில் வாங்கி கொடுக்க முடியும்? அதுவும் அவர் காசில் தான் வாங்க முடியும் இல்லை? இப்போ அப்பாவுக்கு செலவே இல்லாமல் ஒன்று வாங்கி கொடுக்கலாமா? நல்ல பேர் வாங்கி கொடுக்கலாமா? நான் படித்து முடித்து ஒரு நல்ல வேலைக்கு போய் எனக்குன்னு ஒரு உயர்வு வருகிற வரைக்கும் எங்கள் அப்பாவுக்கு நான் நல்ல பேர் தான் வாங்கி கொடுப்பேன்னு சொல்கிறவங்களாம் ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க. எந்த இடத்துல பார்த்தாலும் ஓம் பொண்ணாப்பா, அது அருமையான பிள்ளைப்பா, நல்ல பிள்ளையை பெற்றிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல பேரை எங்கள் அப்பாவுக்கு இன்று முதல் நான் வாங்கி தருவேன் என்று ஒரு முடிவெடுங்கள். அதுதான் ரொம்ப பெரிய வெற்றி, உங்கள் அப்பாவுக்கு கொடுக்குற மிகப்பெரிய வெற்றி. ஆம்பளை பசங்க பாவம் 3ல் 1 பங்கு உட்காந்துட்டு இப்படி நம்மளை கொண்டு வந்து மாட்டி விட்டாங்களேன்னு உட்காந்துருக்காங்க. அதனால் ஆம்பளை பிள்ளைங்க யாருக்கு ரொம்ப செல்லம் தெரியுமா? அம்மாவுக்கு தான் ரொம்ப செல்லம். ஊரே திட்டும், உன் பிள்ளையா முக்கா பேண்ட்டு போட்டிருக்குது, தலையெல்லாம் குச்சி குச்சியாக வச்சுருக்கு, உன் பிள்ளை உருப்படவே உருப்படாது. ஆனால் அம்மா என்ன சொல்லுவாங்க? ஆணி போய் ஆவணி வந்தால் என் பிள்ளை டாப்பாக வரும். யார் சொல்லுவா? அம்மா தான் சொல்லுவாங்க. தான் பிள்ளைய யார் கழுவி கழுவி ஊற்றினாலும் என் பிள்ளை சூப்பராக வருவான்னு நம்புகிற ஒரே ஜீவன் உலகத்தில் இருக்கிறது என்றால் அது உங்கள் அம்மாவை தவிர உலகத்தில் யாருமே கிடையாது. உங்களுடைய அழகை பார்த்து, உங்களுடைய திறமையை பார்த்து, உங்களுடைய படிப்பை பார்த்து எத்தனையோ பெண்கள் உங்களை ஒருவேளை நேசிக்கலாம். ஆனால் நீங்கள் வயிற்றில் இருக்கும் போதே உங்களை முதலில் காதலித்த ஒரு பெண் இந்த உலகத்தில் இருக்கிறாள் என்றால் அது உங்கள் அம்மாவை தவிர வேறு யாரும் கிடையாது. அம்மா தான். தான் பிள்ளை யார் என்ன சொன்னாலும் என் பிள்ளை, என் பையன் நல்லா வருவான், நீங்கள் என்ன சொல்கிறதுன்னு உலகத்தையே எதிர்த்து போராடக்கூடிய முதல் பெண் உங்கள் அம்மாவாக தான் இருப்பாள். பசங்களுக்கும் தெரியும், எதுனாலும் அம்மாட்ட தான் அவன் போய் கேட்பான். தெரியுமா உங்களுக்கு? அம்மா என் ஷர்ட்டுங்க, அம்மா என் பேண்ட்டுங்க, அம்மா என் சாக்ஸுங்க, அம்மா என் டிஃபனுங்க, அம்மா என் பேக்குங்க, அம்மா என் பென்சிலுங்க, எல்லாம் அம்மாட்ட தான் கேட்பான். அப்பாட்ட ஒன்று தான் கேட்பான். அப்பா அம்மாவங்க, அதுக்கு மட்டும்தான் அப்பா, மற்ற எல்லாம் அம்மா தான். உலகத்தில் நாம் எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு நாள் உண்டு, ஸ்பெஷல் டே. ஒவ்வொருத்தருக்கும் ஸ்பெஷல் டே உண்டு. அது என்ன டே? நம்முடைய பர்த்டே இல்லையா? நம்முடைய பிறந்த நாள் அன்றைக்கி தான் நம்ம தான் ஹீரோ, நம்ம தான் ஹீரோயின். அன்றைக்கி எல்லாருமே நம்மளை கொண்டாடுவாங்க. ஸ்டேட்டஸ்லாம் பூவுக்கு பிறந்த நாள் அப்படின்லாம் போஸ்ட்டு போடுவாங்க, கிஃப்டெல்லாம் கொடுப்பாங்க, நல்லா கொண்டாடுவாங்கல்ல. ஆனால் என்றைக்காவது நம்ம நினச்சி பார்த்துருக்குறோமா? நாம் சந்தோஷமாக இருக்கிற அந்த நாளில் தான் நம்ம அம்மா வாழ்க்கையிலேயே அதிகமாக அழுதாங்க, அதிகமாக கண்ணீர் சிந்தினாங்க, அதிகமாக ரத்தம் சிந்தினார்கள் என்று யாராவது நினச்சி பார்த்துருப்போமா? ஆனால் எந்த பிறந்த நாள்லையாவது உங்கள் அம்மா அதை சொல்லி காமிச்சிருப்பாங்களா? ஒரு பிரசவ வலி என்பது 20 எலும்பை ஒன்றா சேர்த்து முறிச்சா எவ்வளவு வேதனை எடுக்குமோ அவ்வளவு வலியை தரக்கூடியது. ஒரு பெண் உங்களை இந்த உலகத்திற்கு தருவதற்கு மரணத்தின் விளிம்பு வரைக்கும் சென்று திரும்புகிறாள். அதனால்தான் ஒரு கவிஞன் எழுதினான், ஒரு ஆணின் உடலிலிருந்து உயிர் பிரிந்தால் அதற்கு சவம் என்று பெயர், ஒரு பெண்ணின் உடலிலிருந்து உயிர் பிரிந்தால் அதற்கு பிரசவம் என்று பெயர் என்று அந்த கவிஞன் எழுதினான். தன் உயிரை அடமானம் வைத்து இந்த உலகத்திற்கு உங்களை அறிமுகம் செய்த உங்கள் அம்மாவை விட ஒரு பெண் உலகத்தில் பெரியவர்கள் இல்லை. என் உயிரை கொடுத்தாது என் பிள்ளைகளை வாழ வைப்பேன் என்று நினைக்கக்கூடிய உங்கள் அப்பாவை தவிர இன்னொரு ஆண்மகன் இந்த உலகத்தில் இல்லவே இல்லை என்பதை இந்த வயதில் நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கை மிக சிறப்பாக, அழகாக, உயர்ந்ததாக மாறும் என்று சொல்லி இவ்வளவு வெக்கையான, இவ்வளவு வெயில் கொப்பளிக்கிற இந்த வேர்வை மழைக்கு இடையிலும் என்னுடைய வார்த்தைகளுக்கு இவ்வளவு சிறப்பாக மதிப்பு கொடுத்த, அன்பு காட்டிய நீங்கள் எல்லோரும் காணுகிற எல்லா நல்ல கனவுகளும் அப்படியே பழிக்க வேண்டும் என்று இறைவனை வேண்டி நீங்கள் வருங்காலத்தில் மிகச்சிறந்த மனிதர்களாக வர வேண்டும் என்று வாழ்த்தி, மொழிப்போர் தியாகியின் பெயரால் நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த கல்லூரி மென்மேலும் பெயர் பெற்று ஓங்கி திகழ வேண்டும் என்று வாழ்த்துக்களை தெரிவித்து, மேடையில் இருக்கிற கல்வி குழுமத்திற்கும் பேராசிரியர் பெருமக்களுக்கும் உங்களுக்கும் என் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.